வாரிசு சான்றிதழ்கள் வழங்குவதில் இனி எளிய நடைமுறை. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் ஒருவரின் இறப்பிற்கு பிறகு அவரை சார்ந்திருக்கும் நபர்களுக்கு வாரிசு சான்றிதழ் என்ற ஒரு விஷயம் அவரது உடைமைகளில் சொந்தம் கொண்டாட தேவைப்படும் ஒன்றாக உள்ளது. இவ்வாரிசு சான்றிதழ் ஓராண்டிற்குள் அப்பகுதி கிராம நிர்வாக அலுவலரிடமிருந்தும் ஓராண்டிற்கு மிகுந்து 7 ஆண்டு வரை வட்டாட்சியரிடமிருந்தும் வாரிசு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். காலம் 7 ஆண்டுகளுக்கும் மிகுமாயின் சிவில் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து நாங்கள்தான் வாரிசுதாரர்கள் என்ற உத்தரவை பெற வேண்டும். ஆனால் இவ்வகை அணுகுமுறையில் உயர்நீதிமன்றம் புதிய நடைமுறை ஒன்றை உத்தரவாக பிறப்பித்துள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர் சென்னையைச் சேர்ந்த அரசு என்பவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபரின் தந்தையும் தாயும் வெவ்வேறு காலகட்டத்தில் இறந்துவிட்ட சூழ்நிலையில் அரசும் அவரது சகோதரியும் வாரிசு சான்றிதழ் பெற தவறிவிட்டனர். இக்காலகட்டத்தில் அரசின் தந்தையின் பெயரில் குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திற்கான பட்டா வழங்கும் நிகழ்வில் அரசிற்கும் அவரது சகோதரிகளுக்கும் வாரிசு சான்றிதழ் தேவைப்பட அவர்கள் இது சம்பந்தமாக வட்டாட்சியரிடம் வாரிசு சான்றிதழுக்காக கொடுத்த மனு நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் வாரிசு சான்றிதழ் வழங்கும் முறையில் புதியதோர் உத்தரவினை பிறப்பித்தார். இதன்படி இவ்வகை முறையில் வாரிசு சான்றிதழ் வழங்க வட்டாட்சியர்கள் மனுதாரருக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என்ற வகையில் 5 நபர்களிடம் பிரமாண பத்திரம் பெற்றுக்கொண்டு உரிய நபருக்கு வாரிசு சான்றிதழ் வழங்கலாம் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். இவ்வகை புதிய நடைமுறை பொதுமக்களுக்கு சிறந்த ஒரு வழிமுறையாக அமையும் என்பது திண்ணமே. சட்டம் அறிவோம், சங்கடங்கள் களைவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.